Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் Ganesh Gandhi. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா பைபேக். இந்த செய்தி மோஸ்ட்லி ஷேர் மார்க்கெட்ல எல்லாருக்குமே நல்லா பரவலாவே ஓடிட்டு இருந்தது. நல்ல விஷயமாவே ஓடிட்டு இருந்ததுன்னு கூட சொல்லலாம். அந்த டாபிக்கை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த பைபேக்ங்கிறது நல்லதா கெட்டதா, இஸ் a good or bad அப்படிங்கிறது தான் இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். பைபேக் பொதுவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனி இருக்கு பாருங்க, யார் அனௌன்ஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு இது குட். இன்வெஸ்டருக்குன்னு பாத்தீங்கன்னா 95% இது பேட் சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். இவங்க ஏன் பைபேக் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னு எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் லைன் வரும், எப்போ தன்னுடைய கம்பெனி அதிகமா ட்ரேடர்ஸ் கட்டுப்பாடுல இருக்கோ, அதாவது ட்ரேடர்ஸ் வேற இன்வெஸ்டர் வேற. ஓகேங்களா, இன்வெஸ்டருங்கிறவன் ஒன்ஸ் வாங்கினானா அவன் ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருப்பான். அவன் நோக்கம் லாங் டேர்ம். உதாரணத்துக்கு லாங் டேர்ம் யாரெல்லாம் ஷேர் ஹோல்ட் பண்றாங்களோ அவங்க தான் குட் பர்சன் ஃபார் த கம்பெனி. அவங்க தான் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட். ஷேரோட விலை ஏற்ற இறக்கங்கள் இல்லாம கரெக்டா போகும். ட்ரேடர்ஸ் மூலியமா அந்த ஷேர் விலை அதிகமா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரொம்ப கம்மியா போறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அது கம்பெனியை பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ அந்த கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான் அப்படின்னா தனக்கு செய்திகள் சேகரிப்பான். என்னது, பாசிட்டிவ் நியூஸ் மக்கள்கிட்ட சொல்லி அது மூலியமா அந்த ஷேரோட விலையை மெயின்டைன் பண்றதுக்காக அவன் சேகரிப்பான். அப்படி சேகரிக்க சொல்ல உருவான பாயிண்ட் தான் இந்த பைபேக் அப்படிங்கிற வார்த்தை. இந்த பைபேக்ல எப்படி அவங்க வாங்குறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இத்தனை ஷேர்ஸ நாங்க இந்த விலைக்கு வாங்கிப்போம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இத்தனை ரூபாய் மதிப்பு ஷேர்ஸ நாங்க வாங்கிப்போம் அப்படின்னு அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை செபி அப்ரூவ் பண்ணணும். செபி அப்ரூவ் பண்ண பிறகுதான் அந்த பைபேக்ல அப்ரோச்சபிள் வரும். ஓகேங்களா, சப்போஸ் அந்த ஷேர் அன்னைக்கு ஒரு 150 ரூபாய்க்கு இருக்கலாம். செபி அப்ரூவ் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஷேர் 140 ரூபாய்க்கு தான் வந்திருக்கும், இல்ல 120 ரூபாய்க்கு வந்திருக்கும். அப்ப அங்க லாஸ் யாருக்கு? கம்பெனிக்கு கிடையாது, ஆஸ் எ இன்வெஸ்டர் ஹோல்ட் பண்ற நமக்கு தான். ஓகேங்களா, அதுக்கு மேல ஷேர் விலை ஏறி இருக்கு அப்படின்னா அந்த நேரத்துல அந்த கம்பெனி வாங்குற பைபேக் பண்றேன்னு சொன்ன ஃபெசிலிட்டிஸ் விக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாங்க போகுதுங்கிறதுனால அந்த ஷேரை வாங்கணுங்கிறது அவங்க கட்டாயம் கிடையாது. ஏன்னா அந்த ஷேருங்கிறது ரெகுலேஷன் ரொட்டேஷன்ல தான் ஓடிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இந்த இடத்துல யாருக்குமே கம்பல்சரியும் கிடையாது. நீ பைபேக்னு சொன்னியே நீ வாங்க மாட்டியா அப்படின்ட்டு அவங்க கிட்ட நம்ம கிளைம் பண்ணவும் முடியாது. அதே மாதிரி உங்ககிட்ட நாங்க பைபேக்னு சொல்லி தானே வித்தோம் அப்படின்னு சொல்லி கம்பெனி நம்ம கிட்ட அந்த ஷேரையும் வாங்காது. ஓகேங்களா, உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில இந்த அரேகா பிளேட் பிசினஸ், அதுக்கப்புறம் இந்த கேண்டில் பிசினஸ், இது ரெண்டுத்திலயும் பாத்தீங்கன்னா பைபேக் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்களே மெஷினும் கொடுப்பாங்க, அவங்களே நீங்க தயாரிச்ச பொருளை வாங்கிக்கிறோம்னு சொல்லுவாங்க. 3 மாசம் கழிச்சு 4 மாசம் கழிச்சு அவங்க அதை வாங்கிக்கிறத விட்டுருவாங்க. இந்த 3 மாசம் 4 மாசம் வியாபாரம் ஆகுது பாத்தீங்களா, அது அந்த கம்பெனிக்கு லாபம், ட்ரேடருக்கு லாபம், அந்த இன்வெஸ்டருக்கு லாபம். வாங்குவோம் நினைச்ச அந்த பைபேக்கை நம்பி வாங்கினவங்களோட நிலைமை என்னவாகும் யோசிச்சு பாருங்க. அந்த சிச்சுவேஷன்ல தான் நம்ம லாஸ் ஃபேஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி நம்ம எப்போ வாங்குவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைபேக் அனௌன்ஸ் பண்ற ஸ்டேஜுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கணும் அப்படின்னா பைபேக் அனௌன்ஸ்மெண்ட்டை காரணமா வச்சு ஷேர் ஒரு லிமிட் ஏறும். அந்த லிமிட்ல நம்ம வித்துறணுமே தவிர எக்ஸ்ட்ராவா வாங்கக்கூடாது. அதனாலதான் நமக்கு லாஸ்ல வரும். உதாரணத்துக்கு பிசி ஜுவல்லர்ஸ் இருக்காங்க. பிசி ஜுவல்லர்ஸ் ஆல்ரெடி ஒரு கேஸ்ல போயிட்டு இருக்கு. என்ன கேஸ்? இந்த லோனுக்கு பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆர்பிஐ அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் இருந்தது இல்லையா. சோ அவங்க அந்த நேரத்துல என்ன பண்றாங்க, நாங்க பைபேக் கொடுக்கறோம் அப்படின்றாங்க. திடீர்னு 80 ரூபாய் இருந்த ஷேர் 104 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஓகேங்களா, உடனே செபி என்ன அனௌன்ஸ் பண்ணுது, இல்ல பிசி ஜுவல்லர்ஸோட பைபேக் ஃபெசிலிட்டி நாங்க அப்புறம் ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்ட்டு செபி ரிஜெக்ட் பண்ணுது. இப்போ அந்த 104 ரூபாய் ஷேர் என்னாச்சு, 75 ரூபாய்க்கு வந்துருச்சு. இப்போ அந்த 104 ரூபாய் ரேஞ்சில் இருக்க சொல்ல வாங்கினவங்க 95 ரூபாய் ரேஞ்சில் இருக்க சொல்ல வாங்கினவங்களோட நிலைமை என்ன இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க. அதுதான் பைபேக்குங்கிறது. ஓகேங்களா, பைபேக்குங்கிறது பொதுவா என்னத்துக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிக்காரங்க தன்னுடைய ஷேரை இன்வெஸ்டர் ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ரீசன் அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க. நம்பர் 2, தங்கிட்ட ட்ரேடர்ஸோட அளவுப்பாடு குறையணும், ஷேரோட விலை ரொம்ப கம்மியா போகாம மெயின்டைன் பண்ணணும், ஒரு லெவலா மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா,
அதுக்காக யூஸ் பண்ற ஒரு மந்திர வார்த்தை தான் இந்த பைபேக்ங்கிறது. பைபேக் எப்பவுமே ட்ரேடருக்கு குட். ஓகேங்களா? ட்ரேடர்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இன்ட்ராடே பர்சன், அவருக்கும் கம்பெனிக்கும் குட். இன்வெஸ்டர் இருக்கா பாருங்க, ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம், அந்த பைபேக்கை நம்பி முதலீடு பண்றாங்க பாருங்க, லாங் டேர்ம்ல இவங்க பைபேக் கொடுத்துருக்காங்க, இதனால நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது பேட். ஓகேங்களா? ஸோ ட்ரேடருக்கும் கம்பெனி பர்சனுக்கும் இது எப்பவுமே நல்ல விஷயமா இருக்கும் பைபேக்குங்கிற வார்த்தை. இன்வெஸ்டருக்கு இது பேட் நியூஸா இருக்கும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு இந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இப்ப சமீபத்தில் வர பைபேக் இது எல்லாமே பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி 24, 23, 22ஆம் தேதி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அக்ரிடெக் லெட்டர் ஆஃப் ஆஃபர், ஓஎன்ஜிசி கொடுத்திருக்காங்க, என்என்டிசி கொடுத்திருக்காங்க, எஸ்கேஎஃப், ஜஸ்டயல், ஐஓசி இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் இப்போ சமீபத்தில் கொடுத்த பைபேக் ஃபெசிலிட்டிஸ். நான் இந்த மணி கண்ட்ரோல் பைபேக் தான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இதுல வந்து இன்ஃபோசிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரிசல்ட் அப்போ வரது. ஓகேங்களா? ஆக்சுவலா நல்ல விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் வரது, போனஸ் வரது மட்டும்தான் ஒரு இன்வெஸ்டருக்கு நல்ல விஷயம். பைபேக் கிடையாது. ஓகேங்களா? பைபேக்ங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் வார்த்தை. அது மூலியமா லாபம் பார்க்கறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ் கொடுங்க.